ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 129 to 132 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் அண்ட் மேனுவா சீரிஸ்ல வேணும்னு நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்கன்னா அதுலயுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுருக்கும். சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 129 ஓபன் பண்ணா ஒரு மர்மைடோட பாஸ்ட் கதை காட்டுறாங்க. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது மேல ஒரு பறவை பறந்துட்டு இருந்தாலும் பறந்து போயிட்டு அதை பிடிப்பாங்களா அந்த அளவுக்கு டைவிங் ஸ்கில்ஸ்ல வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா காலம் மாற என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணதுக்கான சைடு எஃபெக்டா அவங்களோட ஷோல்டர்ஸ்ல இருந்து முதுகுல இருந்து எல்லாமே பெயின் எடுக்க ஆரம்பிக்குது. அவங்க லைஃப் வாழ்றது ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்போ அவங்க ஹஸ்பண்ட்ல எதுக்கு கத்திட்டு இருக்கன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது நீ சாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பா வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மசில் பெயின் இருக்கு அவங்களுக்கு. சரி நான் மறுபடியும் போய் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ ஓவரா பண்ணனா உனக்கு இன்னும் வலிக்குமேன்ற மாதிரி சொல்லும்போது அதை பண்ணாம இருந்தா எனக்கு வலிக்குதுன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணா அதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஜிம் ஃப்ரீக்ஸ் மாதிரி. இதை வந்து எதனா பண்றதுக்கு ஒரு வழி இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி யோசிக்கும் போது வாங்க எல்லாரும் வாங்க, இங்க ஒரு பாத் ஹவுஸ் கட்டி இருக்கும், அதெல்லாம் ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாம இங்க உங்களோட பாடிஸ் வந்து ஹீல் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்மே கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா நம்ம லாய்டு தான். யாரா அவன் மனுஷங்களும் ரொம்ப வித்தியாசமான கிரீச்சர்ஸ் சொன்னாங்க. இவங்க நம்பலாமா? மூஞ்ச பார்த்தாலே ஸ்கேமர் மாதிரி இருக்கு. சிரிக்கிறத பார்த்தா மூஞ்ச. ஆனா பக்கத்துல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கான். ஏன்னா அழகா இருக்க பசங்க எப்பயுமே வந்து போய் சொல்ல மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்பி பார்ப்போம். இவன் வந்து ஃப்ரீ தானே சொல்லிட்டு இருக்கான், உள்ள போனா நமக்கு என்ன லாஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவங்க படுக்கிறாங்க. அந்த ஒரு நொடி 40 வயசான இந்த மர்மைட் அப்படியே 20 வயசுக்கு போறாங்க. அவங்களுக்கு கண்ணுல பார்த்தீங்கன்னா சொர்க்கம் தெரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போயிட்டு தாத்தாவை கூட்டு ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தரதரன்னு வலிச்சுன்னு வராங்க. ஓ ஹஸ்பண்டோட இருக்கீங்களா, போங்கன்ற மாதிரி உள்ள கூட்டு போனா 2 பேர் உல்லாச உலகுல போறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் கண்டினியூ ஆகுது. ஏகப்பட்ட பேர் அதை தொடர்ந்து விசிட் பண்றாங்க ஃப்ரீன்றதுனால. வாங்க இன்னும் அடுத்த நாள் நாளைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் செம்ம சந்தோஷமா பேத் ஹவுஸ்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு சரியாது கூடி சீக்கிரம் இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா, நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுமா. அப்படியே ஒரு வாரம் ஓடுது. ஒரு வாரத்துக்கு வந்து ஃப்ரீயா போகுது. அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் வராங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளோஸா இருக்கு. என்னப்பா தம்பி க்ளோஸா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இல்ல மெம்பர்ஸ் ஒன்லி தான் அவைலபிள், நீங்க வந்து இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொல்லுவோம். ஓ ஃபார்ம்ல சைன் பண்ணுமா, இதெல்லாம் பெரிய விஷயம், சரி பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டுக்குது அப்படின்னா இந்த இடத்த வந்து மெம்பர்ஸால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து மேக்ஸிமம் டைம் எவ்வளவு அப்படின்னா 12 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. ஓ 12 ஹவர்ஸ் அதே போதுன்ற மாதிரி அதுக்கு அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. இதில் நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஒரு ஃபிக்ஸட் ஃபீ வந்து பே பண்ணணும். அது காசு கிடையாது, லேபர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். எப்படின்னா நீங்க வேலை செய்யணும், அதுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான பெர்மிட் தருவோம். அதாவது நீங்க ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்க ஒரு 12 மணி நேரத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அதாவது நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதுக்கு டபுளா வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாத் ஹவுஸை. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் வேலை செய்யல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 10 நாள் பேன் பண்ணுவோம், செகண்ட் டைம் பண்ணும்போது 30 நாள் பேன் பண்ணுவோம், தேர்ட் டைம் பண்ணா அவங்களை மொத்தமா வெளியே அனுப்பிச்சிடும்ன்ற மாதிரி சொல்ல சட்டையை பிடிச்சி வலிச்சு சாத்துறாங்க. என்ன தைரியம் தான் எங்களை பார்த்து இந்த மாதிரி பேசுவேன், நீ ஒரு நார்மலான ஹியூமன் மர்மைட்ஸ் எங்களை நீ கண்ட்ரோல் பண்ண நினைச்சியா, டே இது நாள் வரைக்கும் சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தோம்டா, இந்த பேத் ஹவுஸ்ல எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். என்னால உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியுதுன்ற மாதிரி ஹீரோவும் விட்டுனா என்ன உன் பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஜேவர் கேட்க, டே ஜேவர் உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இல்லையா, நீ என்ன ஸ்வாட் மாஸ்டரா இருந்தாலும் ஒரு லலபை பாலனா அவனால தூங்க முடியாது இல்லையா, அதுதான் விஷயமே. ஆக்சுவலா மனுஷங்களால சிகரெட் அடிக்காம இருக்க முடியும், சாப்பாடு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்க முடியும், நிறைய விஷயங்கள் வீடியோ கேம் சாப்பிடாம கூட இருக்க முடியும். ஆனா அது பழக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஒரு வாட்டி பழக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அது திரும்பி வந்து அவங்களால மாற்றவே முடியாது. அதுதான் இங்கே நடக்குது. அவங்களுக்கு வந்து பழக்கமாயிடுச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு திரும்ப வராங்க சைன் பண்ற குடு அப்படின்னு. ஓ எல்லாரும் ஓகேன்றீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்க சாப்டர் 130 ஓப்பன் பண்ணா அப்புறம் என்ன வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க எவ்வளவு நேரம் வந்து வேலை செய்யறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேத் ஹவுஸ் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு நாள் மட்டும் இது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க. அவங்க கை ஒரு வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதான் டைமர் செட் போல எல்லாத்தையும் வந்து பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கான். அவங்க டைம் முடிஞ்சிச்சு வெளியே வாங்கன்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடா, இன்னியோட இதுக்கு ஒரு கும்பிடு போறண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணும்போது சமய மசில்ஸ் வலிக்க ஆரம்பிக்குது. திரும்ப வந்து நான் தான் லாய்டு ஃப்ரெண்டியா, நான் தான் இந்த இடத்தோட மேனேஜர், இந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கொடுக்குறான். திருப்பியும் போயிட்டு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. திரும்ப வேலைக்கு வராங்க, நான் தான் லாய்டு ஃப்ரெண்டியா மேனேஜர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த சைக்கிள் திருப்பி கண்டினியூ பண்றாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஓடுது. அவங்களுக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது, டாய் என்ன வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான்டா, என்னடா இவன் நான் கதகளி ஆட வச்சிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கிற அந்த இது இருக்குல்ல ரொட்டீன், அதுக்கு பழக்கமான பிறகு அவங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அவள் தான் நம்ம ஹீரோ வந்து மூஞ்ச பார்க்கணுமே டீமன் மாதிரி வச்சிருக்கானா, பக்கத்துல அந்த மோமெண்ட் இருக்காம பாரு, ஐயோ என்னோட ஆளுங்களே நான் வித்துட்டு மோசமானவனா இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது டே நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, அவங்கள தான் வந்தாங்க, சோ சந்தோஷமா இருன்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்குது. சரி ஓகேப்பா நல்லதா போச்சு, இந்த ஆளுங்க வந்து ஒரு மாசத்துலயே வந்து வேகப்பா தோண்டி விட்டானுங்க. ஏகப்பட்ட இடத்துல வந்து தோண்டி நிறைய வந்து மண் எடுத்து வெளியே வச்சிருக்காங்க. இப்ப ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஸ்கேன் பண்ணி டிடெக்ட் பண்ணிட்டான் போல. ஓடுறாப்புல போயிட்டு தோணுனா அந்த இடத்துல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கு, மதர் ஃப்ளோர் மாதிரி. அப்பதான் அவனுக்கு வந்து யோசிச்சு பார்க்கலாம் இது வரைக்கும் நினைச்ச விஷயங்கள்லாம் என்னன்னா ஒருவேளை இந்த ட்ரூத் ஜெல் அப்படின்ற விஷயமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகாம வந்துன்னா இதுக்கு நான் சுத்தி இருக்க கஷ்டங்களை எப்படி நான் தீப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிப்ரெஷன்ல ஆழ்ந்திருப்பான். ஆனா அதெல்லாம் தாண்டி அவன் கண்டுபிடிக்கணும் ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் வந்திருப்பான். அந்த நம்பிக்கை வந்து இப்ப ப்ரூவ் ஆன பிறகு அவனுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கா. ப்ளூ பிரிண்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்துல பார்த்து அந்த மோமெண்ட் கதறி அழுகுறான். தாத்தா நைனா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இது சென்டர்ல தான்ப்பா எங்கேயும் இருக்குன்னு மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு தேடி பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல சாவி போட்டா கிடைக்கும்ன்ற மாதிரி பார்த்தாலே தெரியுது. ஆனா விஷயம் என்னன்னா அந்த சாவி போடுவாங்க இல்ல, அந்த சாவியை தான் காணும். அட பாவி எங்கடா அது கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கும் போது ஆக்டோபஸ் ஒன்று வந்து அந்த மர்மன் கிங்டம் புரியுது பாத்தீங்களா, அது லபோதிபோன்னு கத்த ஆரம்பிக்குது. என்ன விஷயம்னா அந்த கீ எங்க இருக்கோ அதோட லொகேஷன் அதுவே சொல்லுமா இதை ஃபைண்ட் பண்ணும்போது. அதாவது என்னன்னா அந்த ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, அதோட வயிற்றுக்குள்ள தான் கீ இருக்குன்றத ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். அது வந்து வழியில கத்த ஆரம்பிச்சு என்ன ஆகுதுன்னா அப்படி தொப்புன்னு கீழே வருதா. அப்ப அந்த மர்மன் கிங்டம் வந்து கீழே விழுது. அதை காப்பாத்துறதுக்காக உள்ள இருந்து குயின் வெளியே வராங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம கார்டியன் வந்து விட்டுட்டாரு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர் வந்து வெளியே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த லாயர் தான் வந்து அதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படி அவன் ரொம்ப நல்லவன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த வேலைக்கு காரணமே அவன் தான்ன்றது அவங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் ஜேவர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் மர்மன் கிங்டம் காப்பாத்துறேன், நீ போயிட்டு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிற வழியை மட்டும் பாரு அந்த கீ அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறான். ஏன்னா அவங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு அது வந்து குரூஷியலான விஷயம் இல்லையா. சோ அவனை வந்து தூக்கி அடிச்சிட்டு ஜேவர் அவனோட விங்கை யூஸ் பண்ணி பறந்து போயிட்டு அந்த குயின் தடுக்க ட்ரை பண்றாங்க, முடியல. அப்ப இவன் கூட போய் ஹெல்ப் பண்றான். ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தான். மனசுக்குள்ள அதை நினைச்சுக்கிட்டு ஓகே ஓகேன்ற மாதிரி வெல்கம் பண்றான். அவங்க கூட சேர்ந்து இவனுக்கும் பார்த்துட்டு இந்த மாதிரி கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் போல. அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அது வயிற்றுல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லபோதிபோன்னு கத்திட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா அதோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இன்டைஜெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை செரிக்காம இருக்கும், செரிமானம் இல்லது அதுதான் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 131 ஓபன் பண்ணா ஹீரோக்கும் தெரிஞ்சது செரிமானம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு கியூர் பண்ணா அப்படின்னா தான் அந்த சாவி வந்து கிடைக்கும். ஆனா வந்து யோசிச்சு பார்க்கறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் ஊர்ல இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு அந்த நிலைமை வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கறான். இவனுக்கு வந்து சாப்பாடு டைஜஷன் இருக்காது. அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கத்திலிருந்து குத்தலாவி ட்ரை பண்ணிருப்பாரு. சும்மா சொன்னப்பா அந்த நீடில் எடுத்து இந்த மாதிரி ரத்தத்தை குத்தணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து அப்படியே வந்து அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி குத்துவாரு. சரியான மாதிரி இருக்கும், ஆனா சரியாத மாதிரியும் இருக்கும். என்ன பண்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா வராங்க. டிவி எல்லாம் பார்த்தது இல்ல டார்லிங், இதெல்லாம் செட்டே ஆகாது, அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன மெத்தட்ன்ற மாதிரி சொல்ல, நீ அம்மாவை நம்பர்லப்பா கண்ணை முடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஓங்கி ஒரு வயிற்றுல ஒரு குத்து விடுறாங்க பாருங்க. அந்த குத்துல என்ன ஆகுது அப்படின்னா வாந்தி அப்படியே லொட எடுத்துறான். அவ்வளவுதான், அந்த டைஜஷன் ஆகாத ஃபுட்லாம் வெளியே வந்துட்டு இது பார்க்கும்போது லெஜிட்டிமேட்டா, அதாவது கொஞ்சம் வயலன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான மெத்தடா தான் இருக்கும். ஆனா அது பண்ண பிறகு ஹீரோக்கு சரியா இருக்கும். சோ இது வந்து கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எனக்குமே இது ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். எங்க ஆத்தா சொன்ன எல்லாமே சரியா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ற ஜேவியர் உடனே இங்க வாடா, உன்னோட ஆரா பிளாஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ற, அந்த டென்டகல்ஸ் இருக்குல்ல அதை லேசா அடி, ரொம்ப ஃபோர்ஸா வந்து ஹர்ட் பண்ற மாதிரி அடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவனால அங்க வந்து இது ஃபோர்ஸ் பண்ணி இந்த மொமெண்ட் கிங்டம் கீழே விழாம தடுக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கா. அப்ப மத்த மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்க வந்து பண்ண ட்ரைனிங் எல்லாம் இங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிங்டம் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவனுக்கு ஃப்ரீ ஆகுதா. சோ ஓகே என்ன பண்றான், மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஆரா பிளாஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 8 டென்டக்கிள் இருக்கு இல்லையா, 8 இடத்துல வந்து லேசா அடிக்கிறான். ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல, இதுக்கு லைட்டா ஹர்ட் ஆகிற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி இதை ஆக்டோபஸ் எல்லாம் கட் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்களாம். ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்றான், மெத்தட் 2க்கு போறான். என்னன்னா பெட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியே தூடுறான். அவன் பாக்கெட் உள்ள இருக்க வரைக்கும் நெக்லஸோட இதுனால பிரீத் பண்ண முடியும், ஆனா வெளியே வந்துட்டானா பண்ண முடியாது. சோ சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி இப்போ பட்டாமஸ் இருக்கான் இல்லையா, அவன் வாயில் நல்லா தண்ணி உறிஞ்சிட்டு என்ன பண்றான்னா அவனை சுத்தி எல்லாரும் டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அவன் ஊ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாம் பீச் அடிக்கும் போது அந்த ஆக்டோபஸ் நோக்கி போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னா அவனோட ஆரா பிளாஸ்டை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இன்னும் பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்றான். அவ்வளவுதான் என்ன ஆகுதுன்னா மொத்தமா உருண்டியா போயிட்டு அந்த ஆக்டோபஸோட வயித்துல அடிச்சு அதுக்கு வயித்துல இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே லொட வாந்தி எடுக்குது. அந்த இடத்துல இந்த சாவி பாத்தீங்கன்னா சின்ன செல்ல மாதிரி இருக்கு. நம்ம ஜேவர் தான் வந்து அதை கேட்ச் பண்ணிடுறான். அவ்வளவுதான், மிஷன் கம்ப்ளீட். பக்காடா, இதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் எடுக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 132 ஓபன் பண்ணா ஆக்டோபஸ் தம்பி செம்ம சந்தோஷமாயிடுறாப்ல. அவ்வளவுதான், வயித்துல இல்லையா அதுக்கு வந்து இவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுமே கிடைக்குது, ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள எந்த கிரீச்சர் ஒரு குத்துனாலும் அது வந்து வாந்தி எடுத்துருமா. என்னடா ஸ்கில் இது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். அதுவும் திரும்பி போய் அந்த மர்மன் கிங்டம் பிடிக்கவும் அங்க இருக்க எல்லாரும் வந்து இவனை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. குயின்லாம் பார்த்தீங்கன்னா நீ இப்ப பாக்கிறதுக்கு செம்ம அழகா இருக்க தெரியுமா, ஏன்னா நீ ஒரு வீரன், எங்களை காப்பாறது மட்டும் இல்லாம எங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிருக்க, லார்ட் ஃப்ரண்டியா வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனையை கிரியேட் பண்ணதே இவன் தான். அவங்க வந்து இவன் கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆர்பி பாயிண்ட்ஸுமே கிடைக்குது. பட் அதெல்லாம் வந்து கண்டுக்காம என்ன பண்றானா, நான் தான் இங்க ஹீரோன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கேன், டேய் அதை காசு பண்ணதே நீ தான்ன்ற மாதிரி தான் அந்த மெசஞ்சர் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்த ட்ரிக் தான் இங்க யூஸ் ஆச்சுன்ற மாதிரி பெருமை பீச்சிக்கிட்டு இருக்காப்ல. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா அவங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் அவங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை, இருந்தாலும் நான் திரும்பி பார்க்க வேண்டிய நேரமே இது கிடையாது. ஏன்னா இப்ப இருக்க பிரசன்ட் கண்ட்ரியை பிரசன்ட் ஃபேமிலியை நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மூவ் ஆன் ஆகி என்ன பண்றேன், அந்த கீ எடுத்து அங்க செட் பண்றான். பண்ணவனே அங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து அதை பார்க்கும்போது ஒரு சர்டன் டாம் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை தாங்குற மாதிரி இதை வந்து கட்டணுமா, அது வந்து பிரமிடோட ஒரு மாடல்னு சொல்லலாம். சரி நான் அதே ஸ்கேன் பண்ணி அதை வந்து டீடைல்ஸை வந்து டிரா பண்ண ஆரம்பிக்கிறானா அப்ப என்ன வருதுன்னா ரெக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் இவன் கலெக்ட் பண்ணி ஆகணுன்றது அப்பதான் எனக்கு தெரிய வருது. அதை கலெக்ட் பண்ணாதான் அதை கட்ட முடியும். பைத்தியக்கார மாதிரி அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா மூளை அவனுக்கு இல்லையான்ற மாதிரி கேட்டா ஆல்ரெடி இல்ல, இப்ப திருப்பி எப்படி இல்லாம இருக்குன்ற மாதிரி ஜேவர் கலாய்ச்சிட்டு இருக்கவும் அவனுக்கு வந்து டைமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க போனா மஜெண்டினோ கண்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கிடைக்குமா. இப்போ இந்த பக்கம் கண்ட்ரியை காட்டுறாங்க. அங்க குயின் வந்து ரொம்ப வந்து வீக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பாய்சன் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கா. அவங்க வந்து கேதர் பண்ணி இது பண்றோம் ட்ரை பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாடி வீக் ஆகுது. அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு குயினா வந்து அவங்க வீக் ஆக கூடாது, ஏன்னா கண்ட்ரியை சப்போர்ட் பண்றவங்க அவங்க தான். அப்போ ஒரு இதுவுமே வருது. என்னன்னா இந்த மாதிரி மத்த கண்ட்ரிஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்களே, அது வேற கண்ட்ரி கூட ஃபார்ம் பண்ணிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அன்ரீசபிளான ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் அவங்களுக்கு புரியுது. இந்த கண்ட்ரியில வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது கூட வந்து அந்த கோல்ட் டிராகன் தான். அத பிரச்சனை வந்துச்சு இல்லையா,
இல்லையா? அதை பார்த்த உடனே மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, மஜெண்டா வேஸ்ட் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா அவங்க அத்தாரிட்டிக்கு பிரச்சனை வரும். கூடிய சீக்கிரமே இவங்களோட கிங்டத்தை விட்டு எதனா வந்து விஷயங்கள் பெருசா வெடிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அது எப்படியாவது இவங்க வந்து சால்வ் பண்ணி ஆகணும். நான் வீக்கா இருக்க கூடாது, நான் தான் ராணி, நான் வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாது, டிராகனை போட்டுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கும் போது யுவர் ஹைனஸ் லாய்ட் ஃப்ரண்டியா வந்துட்டான்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே மனசுக்குள்ள ஒரு படன்னு ஒரு ஃபீலிங் ஏந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கையை விட்டு நழுவி போனதான் நினைச்ச அந்த பொட்டேட்டோ ஃபேஸ் எனக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுற ஹியூமன் அவன் தான், அவனை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா அது எல்லாமே ட்ரீம் தான், நீங்க பார்த்த உடனே வேற மாதிரி நினைச்சிட்டீங்களா? இது வந்து யோசிக்கிறேன், எதுக்கு சம்பந்தமே எல்லாம் ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா பேசுறேன்ற மாதிரி கேட்கும்போது ஒண்ணு இல்ல, கிரீட்டிங் சொன்னன்ற மாதிரி சொல்லு. ஜேவருக்கு மட்டும் தான் என்ன நடக்குதுன்றது புரியுது. அதாவது ஹைனஸ் வந்து அவன் மேல காதல் வச்சிருக்காங்கன்னு. ஆனா இந்த கிறுக்கு ஹீரோக்கு ஒருவே புரியல, எதுக்கு போயிட்டு திரும்ப ஓடி வந்தாங்கன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும், டே இதெல்லாம் நடக்குதடா, இவன் ஆர்கேஞ்சலானா நான் கூட ஒத்துப்பேன், ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னால நம்ப முடியாதுன்ற மாதிரி ஜேவர் பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஒரு நடந்துட்டு இருக்கு, அன்பிலீவபிள். இது என்னப்பா வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது யுவர் ஹைனஸ் எனக்கு வந்து இந்த பில்லர்ல ஒன்று வேணும், இந்த பேலஸை உடைய போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து பதிலா இந்த இடத்துல இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் பட்டுன்னு சால்வ் பண்ணி சட்டுன்னு முடிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அண்ட் அனிமே சீரிஸ்ல வேணும்னு நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் ஒரு டாடா பை பாய்.